ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நெயில் லிக்விட் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் வந்துட்டு இதில் நான் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா, காஃபி தூள் வந்துட்டு நான் வந்துட்டு வேறு பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நரசஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே எனக்கு கிடச்சிது. நான் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ரூ காஃபி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 180 ருபீஸ் ஆகுது இல்லையா? அதாவது 180 கிராம்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறது. 180 கிராம்ஸ்க்கு 180 ருபீஸ் ஆகுது. ஸோ இது வந்துட்டு நான் 250 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணால் கூட எனக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடச்சிது. ஆனால் ரிசல்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்குது. நான் என்னோடய ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் மைண்ட் பண்ணாதீங்க. எனக்கு கோல்டு. ஆக்சுவலாக இங்கே மேட்டுப்பாளையம் ரொம்ப பனியாக இருக்கா. கிட்டத்தட்ட எனக்கு 1 மந்த்தாகவே வந்துட்டு கோல்டு, வாய்ஸே ரெடியாகவே இல்லை. நானும் இப்போ ரெடி ஆயிரும் அப்போ ரெடி ஆயிரும்னு பார்த்துட்டே இருந்து தான் வீடியோ நான் போடவே இல்லை. பட் வாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுற மாதிரியே தெரியல. இன்னுமே ஒரு மாதிரி கரகரன்னு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் வாய்ஸ். அப்புறம் ஸோ வந்துட்டு 3 kg ஜாக்ரி எப்பவும் போல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 750 கிராம்ஸ் சுகர், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நரசஸ் டிலைட்டுன்னு சொல்லிட்டு இந்த காஃபி பவுடர் வந்துட்டு நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. நான் ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த காஃபி பவுடர் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம 180 கிராம்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 6 பேக்ஸ் இல்லையா? 1 கிலோவுக்கு 6 பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 18 பேக்ஸ்னால் ஒரு பேக் வந்துட்டு அது 10 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ 180 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ரேட்டும் வந்துட்டு 180 ஆகுது. இது வந்துட்டு எனக்கு நான் 1 kg வாங்கும்போதே, ஆமாம் 1 kg வந்துட்டு நான் ஒரு 350-400 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ பல்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரூ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இது பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இது ஹோலாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா பல்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் இந்த மிக்சிங்கில் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கலர் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த பாட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் என்னோடய யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வெசல் காட்டுறேன். ஆல்ரெடி இதை பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுட்டு இண்டக்ஷனில் நான் வச்சு காட்டுறேன். நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய இண்டக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அது ஒர்க் ஆகலை. ஸோ அதை அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அது வேணும்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு நான் ஸ்டவ்வில் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலை. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆன மாதிரி இருக்குது இண்டக்ஷனை விட. ஸோ இண்டக்ஷனை விட கேஸ் ஸ்டவ் வந்துட்டு பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லிக்விட் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நிறைய பேர் எங்கிட்ட யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கேட்குறீங்க. இந்த லிக்விடை வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 year வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். தென் நீங்கள் ஒரு வேளை மைதா கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே தான் வைக்கணும். ஏர்டைட்டாக தான் வைக்கணும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தான் வைக்கணும். அது வந்துட்டு ஒரு 3 months, மேக்ஸிமம் 3 months. ஆனால் 1 monthக்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது. லிக்விட் கலர் வந்துட்டு இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணி லிக்விட் கலரும் நல்லா டார்க்காக இருக்குது. தென் வந்துட்டு
மைதா கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டோட கலருமே வந்துட்டு முன்னை விட கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ரூவை விட வந்துட்டு இந்த காஃபி பவுடர் நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் கூட கிடைக்குது இந்த காஃபி பவுடர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அது சரியாக அந்த பட்டன் ஒர்க் ஆகலை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சுத்தமாக ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் வச்சு தான் பண்ணேன். அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லிக்விட் கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரூங்கும்போது 180 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ரேட் ஓகே அப்படின்றதுனால 250 கிராம்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் காஃபி பவுடர். ஸோ ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு வச்சு காட்டுறேன். கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஏன்னா டைம் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அப்படி டைம் நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அப்படின்னா புகை ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நான் லிக்விட் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் கூட கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள் லிக்விட் எவ்வளோ கொஞ்சம் திக்காகவே இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக புகை வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். லிக்விட் கலர் செம்ம டார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட நான் இந்த வெசல் யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த மெத்தடில் பண்ணும்போது 1.5 லிட்டர் வந்துட்டு லிக்விட் கிடைக்கும் உங்களுக்கு. 3 kg ஜாக்ரி, 750 கிராம்ஸ் சுகர், தென் வந்துட்டு 250 கிராம்ஸ் இந்த காஃபி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1.5 லிட்டர் லிக்விட் வந்துட்டு கிடைக்கும். நான் கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்னோடய நெய்யில். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் இதோட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி பண்ணது தான் அது. ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. லிக்விட் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வைக்கும்போது ரொம்ப லோவாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப லோவில் வச்சா வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது, நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேம் அப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ வீடியோ வந்துட்டு நான் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதானே. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய விரல பாருங்கள். அதாவது அந்த லிக்விட் வந்துட்டு ஒரு 3 கோட்ஸ் போடணும். இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணும்போது 2 கோட்லேயே வந்துட்டு கலர் ரொம்ப நல்லா டார்க்காக கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஒயிட் நெயில்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கோட்ஸ் வச்சிங்கனாலே போதும். 2 கோட்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டதும் 1.5 லிட்டர் லிக்விட் வந்துட்டு நமக்கு கிடச்சிடும் 3 kg அந்த ஜாக்ரிக்கு. ஸோ இந்த லிக்விட் கூட மைதா ஆட் பண்ணி நம்ம நெயில்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நிறைய பேருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த லிக்விடை எப்படி அப்படியே யூஸ் பண்ணுறதுன்னு. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது லிக்விட் கூட மைதா ஆட் பண்ணி தான் நம்ம நெயில்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.